கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஏசப்பா எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அதுல 16ஆம் வசனத்துக்குள்ள வாசிப்போம். சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வீண் பேச்சு, சீர்கேடான, இன்னைக்கு எவ்வளவு ஒரு பூமியில ஒரு மனிதனை சீர்கட்ட வைக்கணுமோ, ஒரு மனிதனை எப்படி அழிக்கணுமோ அந்த திட்டங்களை செயல்படுத்துகிற சத்துருவு மிக தீவிரமாய் வாலிபர்களை விட்டு வைக்கல, சிறு பிள்ளைகளை விட்டு வைக்கல, குடும்பத்தையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் சீர்கட்டு போக வைக்கிறதை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். அன்றைக்கு 30 வருஷத்துக்கு முன்பதாக இருந்தது, இன்றைக்கு இல்லை. ஸ்தோத்திரம். அந்த பயபக்தி, சோர்வம், அந்த பயங்கரமான சீர்கேடான பேச்சுகள், ஸ்தோத்திரம், வீண் வார்த்தைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். ஆமே, ஸ்தோத்திரம். அந்த சீர்கேடான பேச்சு நம்ம என்ன பண்ணணுமா? நீங்க அழகா சொல்லுங்க, வீண் பேச்சு விலகிரு. சில காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? விட்டு விலகணும். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், இந்த விட்டு வெளியே வா அப்படின்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் விட்டாதான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, இந்த சீர்கேடான பேச்சு, ஆமா, தகுதியான பேச்சு நம்மளுக்கு வேணும். நம்ம எடுத்து நம்ம அந்த வாரம் நம்ம டப்புன்னு பேச முடியாது. ஆமா, அந்த வாயில கவனமா பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பிசாசு நம்ம வாயை பிடுங்க பார்ப்பான். கவனமா பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்துல நம்ம கவனமா பேசணும். ஆமா, ஒரு அதிகாரி, ஆமா, அது வேலையை நம்ம அவங்க சரியா பேசணும். ஆமா, ஏதாவது ஒரு டக்குன்னு வார்த்தை விட்டா பூஜை அதை பிடிச்சிருவோம். வீண் பேச்ச பேச வைக்கணும். நம்முடைய நேரத்தை வீணடிக்கிற காரியம். இன்னைக்கு எத்தனையோ பேரை வீணடிச்சு எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கமுல அலைந்து தெரிகிற காரியத்தை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். சிம்சன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் பேச்சல் பேச நிறையா இருக்கும். இந்த கட்டுக்கதை போடுறது, நான் துப்பட்டி வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன் சொல்லி தேவையில்லாம என்ன பண்றான்? தேவன் கொடுத்த அந்த காரியத்தை அவன் அதை சரட்டியா செட் பண்ணாம அதை தெளிலாளட்டையும் போய் என்ன பண்றான்? சீர்கேடான வீண் பேச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வழியை விளப்பண்ணுகிற அந்த வழியை விட்டு விலகு பண்ணு, அந்த அபிஷேகத்தை விட்டு விலகு பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு தலாகரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பேச்சை, ஒரு கண்ணியமான பேச்சை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கெட்ட வார்த்தையை நம்ம சரளமா என்ன பண்ணக்கூடாது? நாம வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிறார். நம்ம கவனமா ஒரு வார்த்தையும் பேசுறேன். என்ன சீர்கட்டு போக பண்ற காரியங்களை, ஏன்னா ஒவ்வொரு பேச்சுக்கும் நம்ம என்ன பண்ணணுமா? கணக்கு கொடுக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, வேலை செஞ்சா அதுக்கு நம்ம எத்தனை டூல்ஸ் இருக்கு, ஆலையா இருக்கு, எவ்வளவு செலவாயிருக்குன்னு சொல்லி கணக்கு கொடுப்போம். இங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, பேச்சுக்கு கணக்கு கொடுக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீண் பேச்சுக்கு விலகிருன்னு என்று பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே நம்ம பேசுற எல்லாமே என்ன பண்ணுது? மெமரி கார்டு ரெக்கார்டு பண்ணுது. ஆண்டவர் நம்மளுக்கு சிப்ப வச்சிருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கும். ஆண்டவர் முன்னாடியே என்ன பண்ணாரு? ஆண்டுடைய வருகைக்கு எல்லாம் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்குது. இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட நீ எவ்வளவு பேசலாம், ஜெபத்துல நீ எவ்வளவு பேசலாம், தேவனை எவ்வளவு துதிக்கலாம். ஆனா வீண் பேச்சு, ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். ஆனா வீண் பேச்ச 2 மணி நேரம் பேசியிருப்போம். 2 மணி நேரம் பைபிள் படிச்சிருப்போம், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்போம், 4 மணி நேரம். ஆனா 8 மணி நேரம் என்ன பண்ணுவான்? வீண் பேச்சை பேசிட்டே இருப்போம். ஒரு அம்மா தெரிஞ்சவங்க அம்மா இருக்கான். சோதரன் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா வெளியே யாரா பாத்தீங்கன்னா காலைல ஆரம்பிச்சேன் வீட்டுக்கு போறது எப்படியும் ஒரு 4 மணி நேரம் வர்றவங்களா பேச்சு தேவையில்லாம உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. நேரம் நீங்க போகும்போது அவங்களே ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. வீண் பேச்சு, அது பேசினா ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பேசுற பேச்சு எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. சட்டமன்றத்துல பேசுற பேச்சு என்ன பண்றாங்க? அதை பதிவு செய்யறோம். நேரில் ஜனங்கள் போட்டு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு சட்டமன்றம், நம்ம பேசுறத பரலோகம் கவனிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த வசனம் பண்ண வீண் பேச்சுக்கு விலகேறு. ஸ்தோத்திரம். என்ன பண்ண? அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம சரியா என்ன பண்ணுவோம்? பேசுவோம். நம்ம என்ன பேசணுங்கிறத தேவன் நம்மளுக்கு செய்வோம். நம்ம பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், நம்ம கண்ணவட்ட எப்படி பேசணும், மனைவிட்ட எப்படி பேசணும், வேலை சார் எப்படி பேசணும், அதிகாரி எப்படி பேசணும், பப்ளிக்ல எப்படி பேசணும். ஆமா, சொல்றேன். கேட்கிற காரியம் அதிகமா இருக்கணும், நம்ம பேசுற காரியம் கொஞ்சமா இருக்கணும். அது எங்க பாஸ்டர்? இன்னைக்கு ஜனங்கள் பேசுறது இல்லை. எங்க போறது? எதிர்த்து பேசுறாங்க? அதிகமா ஏஐட்ட பேசுறது, அதிகமா செல்போன்ட்ட பேசுறது, அதிகமா யூடியூப்ல பேசுறது. ஸ்தோத்திரம். அதிகமா எதுல பேசுறதுங்க?
ஆமா, சில பேர் போன காதை வச்சாங்கன்னா எடுக்கும், அப்படியே அந்த காதுல போன் அப்படியே வச்சு போன் வெடிக்க தரிக்க என்ன பண்ணுவாங்க. நாம அப்படிதான் ஒரு அம்மாட்ட கேட்டேன். ஒரு அம்மா போன் பண்ணி, ஏன்மா உன் போன் என்ன வச்சு பாசம் போன் என்ன பண்ணுச்சு, வெடிச்சிருச்சு அப்படின்னு. எப்படியும் போன் வெடிக்குன்னு சொல்லி பார்த்தா அது என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதுல சூடா என்ன பண்ணுச்சு, செல்லே வெடிச்சிருச்சு. இன்னைக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, தேவையில்லாம பிரச்சனையாகி செல்போன் வெடிச்சு அவங்களையும் நேரத்தை வீணாக்கி. அப்படி அல்ல, தேவ சமூகத்துல கர்த்தர் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் அக்கை நோக்கி நான் ஓடுவேன். கர்த்தருடைய வேதம் என மனமகிழ்ச்சி, அதுவே என் பாக்கியம் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஆண்டு வசனங்கள் நல்லா படிங்க. நேரம் கிடக்கும் பொழுது வசனங்களை வாசிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். வீண் பேச்சு விலகிருங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. உங்களுடைய தராதரம் உயரும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபணுமா? பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகளோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இன்னைக்கு ஆண்டவரே தேவையில்லாம பேசி அது எத்தனையோ பிரச்சனையாகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே சோதரன், பேச வேண்டிய இடத்துல பேச, அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருக்க, ஆண்டவரே வீண் பேச்சுக்கு விலைக்கு உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறான். உடைய பிள்ளைகள் அமைதியான வீண் பேச்சுக்கு இழுக்கிற சத்ருவின் கிரிகள் பிடியிலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.